நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியா, நாங்க எங்க வீட்டுல விநாயகர் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு இப்ப கிளே வச்சு பண்றாங்க. ஸோ பசங்கள்லாம் கிளே வச்சு பண்றாங்க. நான் மஞ்சப்பொடி வச்சு பிள்ளையார் பண்ண போறேன். நாளைக்கு புது டீ பிடிக்க போறேன். ஸோ இப்போ பிள்ளையார் அவங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரி, நான் எது எடுத்துக்க போறேன், எது எடுத்துக்க உனக்கு எடுத்து வைக்கிறோம். நீ பிள்ளையார் பண்ணி காட்டணும். இப்போ நாங்க அதனால பிள்ளையார முன்னாடி வச்சுக்கிட்டோம். அவர் சாட்சியா வச்சு தான் நாங்க பண்றோம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி ஜெகஜோதியா பண்றோம். இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப இந்த இதுல பிள்ளையார் பண்றப்போ அப்படியே ஒரு ஸ்டோரியோட அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சும்மா பண்ணா போர் அடிக்கல. அதனால ஒரு ஸ்டோரியோட பிள்ளையார் என்ன பண்ணாரு, இந்த நாரதர்னு ஒருத்தர் இருப்பாரு, நாராயணன் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஞானப்பழம்னு ஒன்று எடுத்திருந்தாரு. என்னது ஞானப்பழம். பிள்ளையாரு முருகனையும் கூப்பிட்டு, தம்பிங்களா, நீங்க இந்த ஊரையே இந்த உலகத்தையே ஃபர்ஸ்ட் யார் சுத்திட்டு வரீங்களோ அவங்களுக்குதான் இந்த பழம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு முருகனை, மயில் மலையர் ஓட்டார். எதுனால மயில் மலையர் ஓட்டாரு, ஃபாஸ்டா விட்டாரு. இவரே பிள்ளையார் நம்ம என்ன பண்ணாரு, அவரு திருப்தி கணபதியா எழுந்திருக்கிறதுக்கு ஆப்ட் ஆயிடுச்சு. சரி, மூஞ்சி மேல ஏறினா மூஞ்சி இப்படி இருக்கும், அது மேல ஏறி உட்காந்து என்ன பண்ண முடியும். அப்புறம் என்ன பண்ணாரு, யோசிச்சு என்ன பண்ணாரு, சிவபெருமானையும் அவங்க அம்மாவையும் அதாவது பார்வதியையும் உட்கார வச்சு ஒரு சுத்தி நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை சுத்தினால ஊர் உலகத்தை சுத்தின மாரின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு மாம்பழத்தை ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. அந்த மாரி பிள்ளையாரம்மாச்சி மாரி நம்மள எப்படி இருக்கணும், சமயோஜிதமா யோசிக்கணும். இவன் பிள்ளையார பாரு என்னமா பண்றான, இவன் என்ன பண்றானே தெரியலையா. பிள்ளையார் வருவாரா, சேப்பா வருவாரா. அவரு சிவப்பு பிள்ளையாரா இருக்காரு. அவரு இங்க சிவப்பு பிள்ளையாரா இருக்காரு, இங்க வெள்ளை ஆரஞ்சு, இப்படி 3 பேரை நாங்க செஞ்ச பிள்ளையார கும்பிட்டுக்கிறோம். இந்த பிள்ளையார் எங்களுக்கு எல்லாமே நல்லா படிக்கணும், உடம்பு வரக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய காசு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நன்றி பிள்ளையார்.